ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் காசு யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும். நீங்கள் நம்ம பார்க்க போகிற ஃபண்டு லாஸ்ட்டு 1 இயர் ரிட்டர்ன் நீங்கள் பார்த்தீங்கன்னா 46.58%, லாஸ்ட்டு 3 இயர்ஸாக அந்த ஃபண்டு 48.66% ரிட்டர்ன் கொடுத்துட்ருக்கு. லாஸ்ட்டு 5 இயர்ஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 32.92% ரிட்டர்ன் வந்து கொடுத்துட்ருக்கு. ஓவராலாக இன்னைக்கு தேதி வரைக்கும் இந்த ஃபண்டு ஒரு வருஷமும் நமக்கு 18.57% ரிட்டர்ன் வந்து கொடுத்துட்ருக்கு. நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ஃபண்டு 3 மடங்கு உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து அதிகமாகவே கொடுத்துருக்கு. இந்த மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் லம்சமாகவும் சரி, அப்படி இல்லைனா எஸ்ஐபி மூலிமாவும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது வெவ்வேறு காலகட்டத்தில் உங்களுக்கு எவ்வளோ மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு மெச்சூரிட்டி கால்குலேட்டர் மூலிமா நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபண்டோட பேர் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, குவாண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் பிளான் க்ரோத் ஆப்ஷன். குவாண்ட் ஏஎம்சி கீழே இருக்கக்கூடிய இந்த ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை மேக்ஸிமம் ஸ்மால் கேப் கம்பெனிஸில் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸ்மால் கேப் கம்பெனிஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு லார்ஜ் அண்ட் மிட் கேப் கம்பெனிஸை காட்டிலும் ரிஸ்க்கு வந்து அதிகமாக இருக்கும். அட் த சேம் டைம் ரிட்டர்ன் நீங்கள் பார்த்தீங்கன்னா லார்ஜ் அண்ட் மிட் கேப் கம்பெனிஸை காட்டிலும் இந்த ஸ்மால் கேப் கம்பெனிஸில் ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக கிடைக்கும். 5 ஸ்டார் ரேட்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த ஃபண்டில் நம்ம இன்வெஸ்டர் 11,206 கோடிக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை ஃபண்ட் மேனேஜர் எந்த மாதிரி ஸ்மால் கேப் கம்பெனிஸில் அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா, உஷா மார்டின், பிகாஜி ஃபுட்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்பர் லிமிடெட், ஹிந்துஸ்தான் காப்பர் லிமிடெட், டெல்டா கார்ப் லிமிடெட், இது மாதிரி ஸ்மால் கேப் கம்பெனிஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை ஃபண்ட் மேனேஜர் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு கொடுங்க. அதுதான் எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோ போகிறதுக்கு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கால்குலேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபண்டோட பேசிக் டீட்டெயில்ஸ் என்ன நம்ம பார்ப்போம். இந்த ஃபண்டை என்றைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 24 நவம்பர் 1996 அன்றைக்கி இந்த ஃபண்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 27 வருஷமாக அந்த ஃபண்டு மார்க்கெட்டில் இருக்குது. இந்த ஃபண்டோட பெஞ்ச் மார்க் என்ன அப்படின்னா நிஃப்டி ஸ்மால் கேப் 250 TRI. இந்த ஃபண்டில் நீங்கள் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா மினிமம் 5,000 ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். எஸ்ஐபி மூலிமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா மினிமம் 1000 ரூபீஸ்லேருந்து உங்களோட எஸ்ஐபியை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபண்டோட லேட்டஸ்ட் என்ஏவி டைரக்ட் பிளானோட லேட்டஸ்ட் என்ஏவி என்ன அப்படின்னா 222.75 ரூபா. இந்த ஃபண்டு சைஸ் என்ன அப்படின்னா 11,207 கோடி. நம்மளோட இன்வெஸ்டர் இந்த ஃபண்டில் 11,207 கோடிக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸிட் லோடு இந்த ஃபண்டை நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் விட்டுட்டு வெளில வந்தீங்கன்னா 1% நீங்கள் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கு பெனால்ட்டி மாதிரி பே பண்ண வேண்டியதாக இருக்கும். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ டைரக்ட் பிளானோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்ன அப்படின்னா 0.77%. நீங்கள் எப்போதுமே நீங்கள் டேரெக்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு ஏஜென்ட் புரோக்கருக்கெலாம் நீங்கள் எந்த விதமான கமிஷனும் பே பண்ண வேண்டியதில்லை. உங்கள் மெச்சூரிட்டி அமௌண்ட்டு அப்படியே அன்றைக்கி தேதிக்கு என்னவோ உங்கள் மெச்சூரிட்டி அமௌண்ட்டு அப்படியே உங்கள் கைக்கு கிடைக்கும். அதனால் நான் எப்போதுமே நான் சொல்கிறது என்னென்னா, இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் டேரெக்டாக நீங்களாகவே இன்வெஸ்ட் பண்ணணும். ரெகுலர் பிளானுக்கு நீங்கள் போகவே கூடாது. இப்போ நம்ம மெச்சூரிட்டி கால்குலேஷனை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த ஃபண்டில் ஒருத்தர் 5,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி நம்ம அசியூம் பண்ணிப்போம். மந்த்லி எஸ்ஐபியாக ஒரு 5,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ரிட்டர்ன் நீங்கள் பார்த்தீங்கன்னா 16%. இந்த ஃபண்டு ஓவராலாக பார்த்தீங்கன்னா 18% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இருந்தாலும் நம்ம 16% எடுத்துருக்கோம் கால்குலேஷன் பர்பஸுக்காக. டென்யூர் 5 வருஷம் அவர் மந்த்லி 5,000 ரூபாய் கண்டினியூஸாக எஸ்ஐபி பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கார். டோட்டலாக அவர் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார் அப்படின்னா 3 லட்ச ரூபா அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார். 5 வருஷம் முடிவில் அவர் கிடைக்கக்கூடிய ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட் 4,48,389 ரூபா. இதே ப்ராசஸ் அவர் 10 வருஷமாக கண்டினியூ பண்ணுறாரு. 10 வருஷமாக அவர் மந்த்லி 5,000 ரூபா கன்சிஸ்டண்ட்டாக எஸ்ஐபி பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கார். அதே 16% ரிட்டர்ன் படி டோட்டலாக அவர் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாருன்னா 6 லட்ச ரூபா அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார். 10 வருஷம் முடிவில் அவர் கிடைக்கக்கூடிய ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட் 13,90,159 ரூபா. இதே ப்ராசஸ் அவர் 20 இயர்ஸாக அவர் கண்டினியூ பண்ணுறாரு. அவரோட லாங் டேர்ம் கோலை ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஃபண்டில் மாதம் 5,000 ரூபாய் கன்சிஸ்டண்ட்டாக அவர் 20 வருஷம் அவர் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கார். 20 வருஷமாக அவர் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார் அப்படின்னா 12 லட்ச ரூபா அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார். 20 இயர்ஸ் முடிவில் அவர் கிடைக்கக்கூடிய ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 75,20,755 ரூபா. அவர் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து வெறும் 12 லட்சம் தான். ஆனால் அவர் கிடைக்கக்கூடிய ரிட்டர்னை பாருங்கள், கிட்டத்தட்ட 75 லட்சத்துக்கு மேலே கிடச்சிருக்கு. இதுக்கு இப்போ தான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படிம்பாங்க. இது இல்லாமல் லம்சமாக அவர் இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் அவருக்கு எவ்வளோ மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த ஃபண்டில் அவர் 10 லட்ச ரூபா லம்சமாக ஒன் டைமாக இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அதே 16% ரிட்டர்ன் படி
டெனூர் 5 வருஷம். 5 வருஷம் அவர் அப்படியே விட்டு வச்சிட்டாரு. 10 லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அப்படியே விட்டு வச்சிட்டாரு. 5 வருஷம் முடிவில் அவர் கிடைக்கக்கூடிய ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட் அவர் இன்வெஸ்ட் பண்ண அந்த 10 லட்சம் அப்படிங்கிறது 21,341,000 வளர்ந்துருக்கு. இதே அவர் 10 வருஷம் அப்படியே விட்டு வச்சிட்டாரு. இன்றைக்கி வந்து 10 லட்ச ரூபா இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு 10 வருஷம் கழிச்சு அவர் போய் பார்க்குறாரு. அதே 16% ரிட்டர்ன் படி அவருக்கு எவ்வளோ மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடச்சிருக்கும் அப்படின்னா 44,11,431 மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடச்சிருக்கும். இப்போ அவர் வந்து அவர் குழந்தைகளோட ஹையர் எஜுகேஷன், மேரேஜை ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஃபண்டில் அவர் இன்வெஸ்ட் பண்ண மாதிரி நம்ம அசியூம் பண்ணிப்போம். அதுக்கு உண்டான காலம் எவ்வளோனா 20 இயர்ஸு. நீங்கள் தேதியில் அவர் 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதை 20 வருஷம் அப்படியே விட்டு வச்சிட்டாரு. 20 வருஷம் முடிவில் அவர் போய் பார்த்தாருன்னா அவர் இன்வெஸ்ட் பண்ண அந்த 10 லட்சம் அப்படிங்கிறது 1,94,60,746 வளர்ந்துருக்கும். பாருங்கள், அவர் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து இந்த ஃபண்டில் வெறும் 10 லட்ச ரூபா தான். ஆனால் அவர் 20 வருஷம் வெயிட் பண்ணதுனால அவருக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட 2 கோடி ரூபா கிட்ட அவர் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக கிடச்சிருக்கு. இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா எப்பொழுதுமே நீங்கள் வந்து லாங் டேர்ம் கோலை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஷார்ட் டேர்ம் வாலட்டிலிட்டி பார்த்து நீங்கள் பயந்தீங்கன்னா இது மாதிரி ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஷார்ட் டேர்மில் மார்க்கெட்டு அப்ஸ் அண்ட் டவுன் வந்து இருக்க தான் செய்யும். நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து பார்க்காம லாங் டேர்மாக நீங்கள் உங்களோட கோலை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி இது மாதிரி ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது இது மாதிரி திரையான ஒரு பெரிய ரிட்டர்னை நீங்கள் உங்களால் பார்க்க முடியும். இந்த ஃபண்டில் எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா குவாண்ட் ஏஎம்சியோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது. அங்கே போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்களாகவே டேரெக்டாக அந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்களாகவே இன்வெஸ்ட் பண்ணும்போது மியூச்சுவல் ஃபண்டு ஏஜென்ட் புரோக்கருக்கு நீங்கள் எந்த விதமான கமிஷனும் பே பண்ண வேண்டியதில்லை. உங்கள் மெச்சூரிட்டி மட்டும் நீங்கள் அப்படியே உங்கள் கையில் எடுத்துடலாம். லாங் டேர்ம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது வெறும் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் மட்டும் பே பண்ணிட்டு ரெஸ்ட் ஆஃப் த அமௌண்ட் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடுவாங்க. எப்படி நம்ம வந்து டிமாட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னா இந்த சிரோதா மூலிமா நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பேடிஎம் மணி மூலிமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கூட குவேர் ஆப் மூலிமாவும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்போட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி வேண்டாம் யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒன்றும் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. என்னோடய நாலேஜை நான் இங்கே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரோட அட்வைஸ் தேவைப்படுச்சுன்னா தாராளமாக நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் மூலிமா இது மாதிரி ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.